+2 ஸ்டூடெண்ட் வந்து இன்னைக்கு பிசிக்ஸ் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. பிசிக்ஸ் எக்ஸாம்ல வந்து ஈஸியா டஃபா அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி இன்ஜினியரிங் நீங்க ஜாயின் பண்ண போறீங்க அப்படின்னா ஒன்று வந்து கவுன்சிலிங், இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட்ல ட்ரை பண்ணலாம். நல்ல மார்க் இருக்கும்போது கவுன்சிலிங்ல அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி பேங்க் லோன் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. 12th ஸ்டூடெண்ட் எக்ஸாம் எப்படி பண்ணிக்கிறாங்கிறத பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் வரும்? 80 above வரும். 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க்ல எது டஃபா இருந்துச்சு? எல்லாமே ஈஸியா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து கம்பல்சரி மட்டும் எனக்கு தெரியல. கம்பல்சரி மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. டஃப்னு சொல்ல முடியாது, எனக்கு தெரியல. உங்களுக்கு கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. தெரியல. ஓகே, உங்களுக்கு எது டஃபா இருந்துச்சு? எது டஃபா இல்ல. கம்பல்சரி மட்டும் தான். கம்பல்சரி மட்டும் தான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சு. ஓகே, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் இந்த மூணுல கம்பேர் பண்ணும்போது எது வந்து ரொம்ப கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு, இது கொஞ்சம் டஃபா இருந்துச்சுன்னு சொல்லலாம்? கெமிஸ்ட்ரி மட்டும் 3 மார்க் மட்டும் தான் இதா இருந்துச்சு. ஓகே, இந்த 3 சப்ஜெக்ட் சேர்த்துனா எவ்வளவு மார்க் வரும்? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் கம்பேர் பண்ண 300க்கு அவுட் ஆஃப் ஒரு 280. தனித்தனியா தெரியல, ஆனா வந்து மொத்தமா தெரியல. தனித்தனியா பார்த்தா 80 above. எல்லாம் 85 and 80 above. உங்களுக்கு நீங்க வந்து இன்ஜினியரிங் ட்ரை பண்ண போறீங்களா, மெடிக்கலா? இன்ஜினியரிங் ட்ரை பண்ண போறீங்க. நீங்க இன்ஜினியரிங்கா, மெடிக்கலா? அதான் இன்ஜினியரிங் இல்ல மெடிக்கல். இன்ஜினியரிங் பயாலஜி மார்க் அதிகமா இருந்தா மெடிக்கல், மேத்ஸ் மார்க் அதிகமா இருந்தா இன்ஜினியரிங். மேத்ஸ்ல நல்ல மார்க் வருமா, பயாலஜில வருமா? அப்ப இன்ஜினியரிங் ட்ரை பண்ணுங்க. இன்ஜினியரிங்க்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு வந்து மேனேஜ்மெண்ட், இன்னொன்னு வந்து கவுன்சிலிங். மேக்ஸிமம் கவுன்சிலிங்லயே ட்ரை பண்ணுங்க. பட் எந்த காலேஜ் அப்படிங்கறது பேஸ்ட் ஆன் பிளேஸ்மெண்ட், அந்த காலேஜோட ரேங்கிங் வச்சு பாருங்க. ரேங்கிங்ல என்னன்னு பார்க்கலாம். NBA, NARF, NAC இந்த 3 ரேங்கிங் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க எந்த காலேஜ்ல வேணா ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? See you all the best. நல்லா பண்ணுங்க. ஓகேவா? மீண்டும் பார்ப்போம். ஓகேவா? Thank you.